ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பச்சைப்பயிர் குழம்பு. இது வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான பச்சைப்பயிர் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சைப்பயிறு குழம்பு பண்ணுறக்கு 1 கப் பச்சைப்பயிறு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு ஜீரகமும் பொரிஞ்சதுமே 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதுமானது. இப்போ இது கூட 4 வெள்ளை பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கூடவே கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகா வேறு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா மசாலா பொடிகளை போட்டு நான் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. பச்சைப்பயிறு குழம்புல வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அரைச்சி ஊற்றின தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சைப்பயிரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா பச்சைப்பயிறு வேகாமல் தான் நம்ம போட்டுருவோம், அப்படியே போட்டுருக்கோம். அதனால் பச்சைப்பயிறு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. கூடவே பச்சைப்பயிறு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம பச்சைப்பயிறு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம். தண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி ட்ரை ஆகணும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். இடைக்கு வந்து நான் ஒரு 2-3 டைம் கிளறி விட்டுருந்தேன் பாருங்கள். 5 நிமிஷம் ஓப்பன்லேயே குக் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா எண்ணெயில் திரிஞ்சு மேலே வந்திருக்க பாருங்கள். பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள் பச்சைப்பயிறு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் கிளறி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு வந்து டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.